தேவனுக்கு நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு நாம் துதி பலிகளை செலுத்தி இந்த மாலை ஆராதனையிலே இப்படியா கடன் செல்லலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியுடைமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவாதிபதியை நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே நன்றியுடைமை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, கிருபைகள் நிறைந்தவரே, ஒன்றான மெய் தெய்வமே நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவ தண்ணீரே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் ஊற்று தண்ணீரே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மை சோத்தரிக்கிறோம். எங்கள் ஜீவ அப்பமே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் ஜீவ வார்த்தையே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஜீவனின் பலனானவரே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளில் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே நன்றியோடுமை 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம். எங்களுடைய அப்பா பிதாவே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை நாயகரே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையின் பொருளே நன்றியோடுமை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று வென்று மாறாதவரே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த மாலை ஆராதனை நம்மளுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஆராதனை ஒவ்வொரு பாக தேவனுடைய கருத்துக்குள்ளாக தந்து நம்மளுடைய அருமையான சகோதரர் சுதாகர் அவர்களை கூட ஆராதனைக்காக ஜெபிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் இந்த கால வேளையிலிருந்து மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து போஷித்து சுகபத்திரமாய் இந்த சாயங்கால வேளையிலே உம்முடைய ஆராதனை மேல் வீட்டிலே எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையான கர்த்தாவே இதோ எல்லாருக்கும் பிரயோஜனமாய் ஆண்டவரே தேவரீர் வந்தவர்கள் விருதாய் போகாதபடி இதோ ஆண்டவரே வார்த்தையை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தோடு தைரியத்தோடு விடுதலையோடு நிம்மதியோடு கடந்து செல்ல நீ கிருபை ஜெபிக்கிறோம். இதோ பேசுகிற தாசனை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மனதிலே நீர் இடைப்படும்படியாய் தேவ ஆவியானவர் நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் பேசும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் நாங்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே, நீர் வாஞ்சிக்கிறோம். நீர் வந்து எங்கள் மத்தியிலே நீர் பேசுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை எங்களுக்கு பெற்று தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் மெய்ப்பரை நீர் அபிஷேகித்தருளும் முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோரை பலப்படுத்தும் பலவீனமாக இருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே மான் கால்களுடைய வேகத்தையும் காண்டாமரத்தை ஒத்த பலத்தை நீர் தந்து ஆண்டவரே அவர் அல்ல நீர் தாமே இறங்கி ஆண்டவரே நீர் பிரவாகித்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ வந்த ஒவ்வொருவரையும் விசுவாசிகளும் ஒவ்வொருவரும் பெரியோர்களும் சிறியோர் முதல் ஒவ்வொருவரும் நீர் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வந்து கொண்டு யாரும் துரிதமாக எங்கள் மதிலை கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த துவக்கம் முதல் முடிவு மற்றும் உடைய பிரச்சனை எங்களோடு இருந்து ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எல்லா துதி கன மகிமை மூக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபத்தை நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த மாலை வேளையிலே சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். இப்படியாக பாடலின் 278 தேவபிதா இந்த மெய்ப்பெண் சாங் நம்பர் 278. தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. தேவ
பிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலமே ஆவலதா என்னை பைம்பொன்மேல் அவர் மேய் தவர் நீ அருளுகின்றார் தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே ஆத்துமன் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் ஆத்துமம் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தோம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார் தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே சாநிழல் பல்ல திறங்கிடினோம் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே சாநிழல் பல்ல திறங்கிடினோம் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே வானபரன் என்னோடிருப்பார் மலை தனியும் கோலுமே தேற்றோம் தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே பகைவர்க்கெதிரே ஒரு பன்றி பாங்காயனக்கென்றே படுத்தி பகைவர்க்கெதிரே ஒரு பன்றி பாங்காயனக்கென்றே படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே ஆயுள் முழுவதும் என் பார்த்தோம் அருளும் மனமுமாய் நிரம்பும் ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும் மேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பீர் தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே தேவ பிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஒரு பாடல் கூட நாம் பாடலாம். வானபராபரனே பாடல் எண் 577. வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே வானபராபரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே மந்தனின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா மந்தனின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா
ஐயா. வாக்கு மாறா தேவமாறும் வல்லமையால் நிறைக்க. வாக்கு மாறா தேவமாறும் வல்லமையால் நிறைக்க. வான வரா வரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வான வரா வரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே. நின் சக்தியோடு வார்த்தையில் நான் பூரணனாகிடவே. நின் சக்தியோடு வார்த்தையில் நான் பூரணமாகிடவே. வான வரா வரனே இப்போ பாரும் எம்மத்தியிலே. வான வரா வரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க. என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க. ஆவியின் நாயம் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே. ஆவியினால் எம் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே. யெகோவாவே எங்கள் ராஜா எழுந்து வாருமையா. யெகோவாவே எங்கள் ராஜா எழுந்து வாருமையா. வான வரா வரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வான வரா வரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிட பாருமையா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிட பாருமையா. வானவரா பரனே இப்போ வாரும் எம்மத்தியிலே. வானவரா பரனே இப்போ வாரும் எம் உள்ளத்திலே. அல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட நாம் சேர்ந்து பாடலாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். பாடலின் 326. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம்.
இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழித்திறந்த சீயோன் நாயகனே. செங்கடலில் வழித்திறந்த சீயோன் நாயகனே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன். சத்ருக்களை சிதறடித்த
தினம் காப்பேன். தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பேன். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதோ பயம் வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதோ பயம் வேண்டாம். அல்லேலூயா. நல்ல நேரத்தில் நாம் அப்படியாக பின்னாடி தரலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜீவிக்கிறதான இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அதனால இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் மகத்தான ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி நமக்கு காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதனாலே நம் ஜீவிய விதானத்தை சற்று நாம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எவ்விதமாக நாம் இருக்கிறோம், எவ்விதமாக நாம் ஜீவிக்கிறோம், எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இன்றைக்கு தாமஸை பார்ப்பதில் சந்தோஷமாக இருக்குது. ஹி ஹேட் அன் ஆக்சிடெண்ட். அப்படியாக சபைக்கு வருகிற நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சில நேரங்களில் நமக்கு புரியாது ஏன் இந்த காரியங்கள் எப்படியாக நடக்கிறது, இந்த சம்பவங்கள் ஏன் நமக்கு விதமாக நடக்கிறது என்று. என்ன சம்பவம் என்ன நடந்தாலும் நிச்சயமாகவே நாம் பெரிய விசுவாசத்தோடு நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற தேவன் அவரே. அவ்வளவாய் தேவனை நேசித்து கர்த்தரை அப்படியாக தெருமுனைகளில் எல்லாவற்றிலும் சொல்லி ரட்சிப்பின் மகத்துவத்தை பிரசங்கித்த தீர்க்கதரிசிக்கு திடீர் ஒரு நாளிலே அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு மறிக்கிறதான ஒரு காலகட்டத்திற்குள் போய்விட்ட பொழுது எவ்வளோ அவர் ஜெபித்து அவர்களுடைய தேவன் அவருடைய சுகத்தை அளிக்க வேண்டும் என்று ஜெபித்த பொழுது அங்கே அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல காணப்பட்டது. ஆகினாலே அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம். அவருடைய மனைவி மரித்து போனார்கள். அவருடைய மகளும் மரித்து போனார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது இது கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கு பெரியவல்ல. ஆனால் ஜீவியத்தில் ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே நடக்கும் பொழுது அந்த சம்பவமானது எவ்வளவு துயரமான ஒரு சம்பவம், எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம். தேவனாகிய கர்த்தர் அபிதமாகவே இந்த மகத்தான இந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிற தேவன் இவ்வளவு தூரம் தேவனாகிய கர்த்தர் இந்த மகத்தான ஒரு செய்தியை, மகத்தான ஒரு தீர்க்கதரிசியை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாருமே நாம் இந்த தீர்க்கதரிசி உண்மை, செய்தி உண்மை என்று விசுவாசிக்கிறோம். அதில் நமக்கு சந்தேகம் நிச்சயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தீர்க்கதரிசியான பிரசங்கத்தை, இந்த செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது, இவைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே எதிர்பார்க்க முடியாத, எதிர்பார்க்காத காரியங்கள், சம்பவங்கள் நம்ம மத்தியில் நடக்கும் பொழுது
பிரச்சனைகள் நமக்கு நடக்கும் பொழுது, அநேக விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியாக நசுக்கி தொல்லைப்படுத்தும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்புகிறது, நம்முடைய தேவன் எங்கே? நாம் இவ்வளவாய் ஜெபிக்கிறோமே என்று, எங்கே இருக்கிறார் நம்முடைய தேவன் என்று. மாலை வேளையில் நான் விதமாக இக்காலத்தினுடைய செய்தி இது குறித்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தலைப்பு எனக்கு மிகவும் என்னுடைய உள்ளத்திற்கு மிகவும் ஏவப்பட்ட ஒரு செய்தியை போல என்னுடைய மனதுக்கு வந்தது. உடனே இந்த செய்தியை நான் சற்று தியானித்தேன். சரி, இன்றைக்கு இந்த செய்தியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பேசலாம் நம் மக்களோடு கூட. தலைப்பு லிஃப்டிங் ஹிம் அப் அவுட் ஆஃப் ஹிஸ்டரி. சரித்திரத்தில் இருந்து அவரை வெளியே மேலாக எழுப்புதல். லிஃப்டிங் ஹிம் அப் அவுட் ஆஃப் ஹிஸ்டரி. சரித்திரத்தில் இருந்து அவரை உயிரை எழுப்புவது அல்லது எழுப்புவது. சரித்திரத்தில் இருந்து இன்னொரு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், சரித்திரத்தில் இருந்த தேவனை அப்படியாக கொண்டு வருவது. அப்படிதான் அந்த செய்தியினுடைய தலைப்பு சொல்கிறது, லிஃப்டிங் ஹிம் அப் அவுட் ஆஃப் ஹிஸ்டரி. சரித்திரத்திலிருந்து அவரை அப்படியாக எழுப்பி கொண்டு வருவது. நான் நினைக்கிறேன் பெரியப்பால், நான் இதை பர்சனலாக நான் நினைக்கிற தனிப்பட்ட விதத்தில் நான் நினைப்பத காரியம் என்னவென்றால், இந்த தலைப்பு ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலே, ஒரு தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இது நடக்கவில்லை என்றால் அவர்கள் இன்னும் சரித்திர தேவனை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நீ யாரனா இரு, இந்த மகத்தான இந்த சரித்திர தேவன் அவரை நாம் எழுப்பவில்லை என்றால், இப்படியாக நீ சொல்ல வேண்டும், நான் எழுப்பவில்லை என்றால், பிரதர் அவர் எழுப்பிட்டார், பிரதர் இவர் எழுப்பிட்டார், பிரதர் இந்த நபருக்கு இது நடந்தது, இந்த நபருக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு நடந்தது, இவங்களுக்கு நடந்தது, அதெல்லாம் கதை கிடையாது. உனக்கு என்ன நடந்தது? உன்னால எழுப்ப முடியுமா அவரை? சரித்திரத்திலிருந்து நான் அவரை எழுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற சாட்சி உனக்கு இருக்கிறதா? And I was just pondering about that. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியம். ஆண்டவரே, நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. மக்கள் 7 முத்திரைகளை குறித்து பேசலாம், 7 சபை காலங்களை குறித்து பேசலாம், அதை பேசலாம், இதை பேசலாம், 7ஆம் முத்திரை குறித்து பேசலாம், இன்னும் எத்தனை முறைனா சீல்ஸ் புக்கை படிச்சிருக்கலாம். ஆனால் எதை தான் செஞ்சாலும், எதை தான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவு ரகசியங்களையும் மர்மங்களையும் எல்லாம் எடுத்து சொன்னாலும், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சரித்திரத்தில் இருந்த அந்த தேவனை எழுப்பியிருக்கிறார்களா? தட்ஸ் a question. இதை மையப்பொருளாக வைத்து தேவனுடைய ஏவுதலினாலே தீர்க்கதரிசி பிரசங்கத்தை இந்த செய்தியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்குள்ளாக நேரம் ஆயிடும். 7:32 ஆகிறது. I will finish this at 8:45. 8:30 மட்டும் இந்த செய்தியை நான் தமிழில் வாசிக்க வேண்டும். மறுபடியும் அதற்கு தமிழாக்கம் சொல்ல வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். சவுண்ட் கம்பம்பா. ஒன்று ராஜாக்களின் புத்தகம்
18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவோ என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரத்யுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கண்களை மூடுவோம். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மகத்தான சரித்திர காரியத்தை நிகழ்ச்சியை நாங்கள் உம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் மிகவும் பிரியம் வைத்த, அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மாவை அல்லது இந்த ஆவியை, இவனுக்குள்ளிருந்த ஆவியை 5 முறை உலகத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்பினீர். ஏனென்றால் நிச்சயமாகவே நீர் அவ்வளவாய் பிரியம் வைத்தீர் இந்த மனுஷன் மேலாக. எவ்வளவு தைரியத்தோடு அவன் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு ஆண்டவரை தைரியமாக நூற்றுக்கணக்கான பாகாலின் கள்ள தீர்க்கதரிசிகள் மத்தியிலே நின்றான். ஒரு மனுஷன் தேவனுடைய கரத்திலே இப்படியாய் பலமாய் நின்று சத்திய தேவன் பட்சத்திலே தேவரீர் எல்லா விதமான பொய்யான காரியங்களையும் பேய் பித்தலாட்டங்களையும் ஒரு ராஜாவுக்கு முன்பாக தேவரீர் கர்த்தரே தேவன் என்று அவன் பறைசாற்றி அவன் தன்னந்தனியாக நின்றதினாலே என் தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு பரத்தை திறந்து அக்னியை பொழிந்தெழுத ஒரு மகத்தான ஒரு சரித்திரத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்கள் தீர்க்கதரிசி பிரசங்கித்த அந்த செய்தியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் எடுத்து தியானிக்கும் பொழுது இன்றைக்கு எங்களுடைய நிலை எப்படியா இருக்கிறது, நாங்கள் எப்படி இருக்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம் என்று எவ்வளவோ காரியங்களை பேசலாம் ஆண்டவரே. ஆனால் அதற்கு உண்மையிலேயே நாங்கள் தகுதியாக இருக்கிறோமா? எங்கள் ஜீவியம் வேதாகம ஜீவியத்தை போல் இருக்கிறதா என்று சற்று நாங்கள் எங்களை பரீட்சித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. பல தோல்விகள் வாழ்க்கையிலே, பல அடிகள், பலவிதமான வெட்டுகள். இதோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிச்சயமாகவே சந்தித்த மகா பெரிய காரியங்கள். தேவரீருடைய வார்த்தையின்படியாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டு தைரியமாய் நிற்கக்கூடியதான இந்த கடைசி கால செய்தி விசுவாசி யார்? அந்த நிலைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோமா? இன்னும் நாங்கள் தத்தளித்துக் கொண்டு குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஓ எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் தவறுகளை மன்னியும், எங்களுடைய எல்லா விதமான கர்த்தாவே சுய புரிந்து கொள்ளுதல்கள் எல்லாம் மன்னியும். இன்றைக்கு எங்களுக்கு தேவை ஜீவனுள்ள தேவன், சரித்திர தேவன் அல்ல,
சரித்திரத்தில் நீர் பெரிய காரியங்களை செய்தீர். அந்த தேவனை நாங்கள் தத்ரூபமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவன் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறார் என்பதனுடைய விளைவுகள் தேவரீர் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். ஓ தேவரீர், எங்களுக்கு நீர் தயவாய் எங்களை மன்னித்து எங்கள் தீர்க்க தரிசனம் மூலமாக நீர் எதை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று திருவுளம் பற்றினீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய ஜீவகரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையில் வந்த உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். சற்று ஆழ்ந்து இந்த காரியங்களை அவர்கள் சிந்திக்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தை ஜீவ வார்த்தை உடைய உள்ளங்களுக்கு கூடாக ஊடுருவி போக நீ கிருபை தாரும். எங்கள் தோல்விகளை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். எங்கள் எல்லா விதமான தவறுகளையும், ஆல் ஷார்ட் கமிங்ஸ், குறைவுகளையும் உடைய பாதத்தில் வைத்து எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குந்தி குந்தி நாங்கள் நடக்க வேண்டாம். தைரியமாக நாங்கள் நடக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய ஜீவகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமீன். உட்காருங்க. தேவனோடு இருந்த ஒரு மனுஷன், இந்த மகத்தான எலியா தீர்க்கதரிசியானவன், அந்த காலத்தில் ஆட்சி செய்த துஷ்ட மனுஷனாகிய ஆகாபினிடத்தில் வந்த பொழுது அவன் கேட்ட கேள்வி, இந்த உலகத்தை நீ இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவோ என்றான். எலியா தீர்க்கதரிசி ஒன்றும் பயப்படலை. நான் கிடையாது இஸ்ரவேலை கலங்க பண்ணுறது. அடுத்த வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இதெல்லாம் ஒரு தைரியம் தேவை. மிக தைரியமாக அவன் சொன்னான். எந்த சமயத்திலும் நாம் எதிர்க்க நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. சத்திய வசனத்தை நாம் பிரசங்கம் பண்ணுகிறதான நேரத்திலே, இந்த மகத்தான செய்தியினுடைய விசுவாசிகளை நாம் ஜீவிக்கிற இந்த நாட்களிலே நாம் நிச்சயமாகவே எல்லாரையும் நாம் என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஏற்ற பிரகாரமெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது. விடத்திலே தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தால், நிச்சயமாகவே அன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருந்ததினாலே அங்கே இருக்கிறவர்கள் அந்த சாட்சியை சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று. ஆகினாலே எந்த மனுஷனாயிருந்தாலும் தேவனுடைய பட்சத்தில் தேவனை பெற்றவனாக அவன் இருக்கும் பொழுது, நான் நினைக்கிறேன் அவனுக்குள்ளாக இருக்கிற தேவ ஆவியானவர் நிச்சயமாகவே அங்கு இருக்கிற மக்களை அப்படியாக கலங்க செய்கிறவராக இருக்கிறார். ஒரு விசுவாசி தேவனாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நீ அருவருப்பாய் இருப்பாய். உன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீ தகாதவனாய் இருப்பாய். உன்னுடைய நண்பர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பார்கள். ஏனென்றால் தேவனாலே நீ நிரப்பப்பட்டிருப்பதனாலே அவர்கள் செய்கிறதான எந்த காரியத்தையும், உலக காரியங்களையும், பேய் பிடித்த காரியங்களையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்குள்ளாக ஒரு சாட்சி நிற்கும். இன்றைக்கு வெறுமனே சபைக்கு வந்து நல்ல செய்தியை கேட்டு நான் வீட்டுக்கு போறேன் நிலையில் நம்ம சபை மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
தீர்க்கதரிசி விதமாக சொல்கிறார், we are standing tonight upon the brim and watching coming to pass and unfold two great scenes. இரண்டு பெரிய காட்சிகள் நமக்கு முன்பாக அப்படியாக திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இரண்டு என்னவென்றால், one of them is the ending of history, சரித்திரம் முடிவடைகிறதான நேரம் ஒன்றும், the other one is ending of time, இன்னொன்று காலமானது முடிவடைய வேண்டிய ஒரு நேரத்திலும் இருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்கிறது, இனி காலம் செல்லாது என்று. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Many great men down through the history, down through the ages has longed to see this hour that we are now approaching. 1958 வருஷத்தில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பிரசவமான செய்தி. தீர்க்கதரிசியானவர் காலம் முடிவடைகிறதையும் சரித்திரம் முடிவடைகிறதையும் அப்போயே பார்த்தார். மகத்தான தேவ மனுஷர்கள் நீங்கள் ஜீவிக்கிறதான் இந்த காலத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். நீங்கள் ஜீவிக்கிறதான் இந்த காலத்தை. எவ்வளவு பேருக்கு அது உண்மையிலேயே உள்ளத்தின் ஆழத்திற்குள்ளாக போயிருக்கிறது. நான் ஒரு மகாபெரிய காலகட்டத்தில் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. இந்த காலத்தில் ஜீவிக்கும்படியாக தேவ மனுஷர்கள் அநேகர் விரும்பின ஒரு நேரம் இது. இந்த காலத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று, இந்த ஏஜில் அவர்கள் ஜீவிக்க வேண்டும், இந்த காலகட்டத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். As we live in this glorious setting of mortal sun and the breaking of the eternal light, இயற்கையான சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலும் நித்தியமான வெளிச்சம் உதயமாக வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். We are living in one of the grandest ages, மகாபெரிய மகத்தான ஒரு காலங்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். That ever man has been permitted to live. வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், தேவன் அனுமதித்த ஒரு கூட்ட மக்கள் இந்த காலத்தை பார்க்கும்படியாக மகா பெரியவர்கள் பார்க்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் மனுக்குலத்தில் நமக்கு தேவன் இந்த கிருபையை தந்தார். He permitted you. ஆனால் அது உண்மையிலேயே நாம் அதை ஏற்றுக்கொண்டோமா? அதை நான் நம்புகிறோமா? அப்பேற்பட்ட ஒரு பயபக்தி நமக்குள் இருக்கிறதா? இந்த மகத்தான இந்த காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் நீ ஜீவிக்கும்படியாக உன்னை அழைத்த தேவன், இந்த காலகட்டத்தில் நீ இருக்கும்படியாக மகா பெரிய பக்திமான்கள், மகா பெரிய தீர்க்கதரிசிகள் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பின இந்த காலகட்டத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறாரே. Permitted to live. 100 வருஷத்துக்கு முன்னால பிறக்க செஞ்சிருக்கலாம் உன்னை, இல்லை 200 வருஷத்துக்கு முன்னால் உன்னை பிறக்க செஞ்சிருக்கலாம். ஆனால் தேவன் நீ இந்த காலத்தில் இப்பொழுது ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் உன்னை அனுமதித்திருக்கிறார். அதுக்கு நீ நன்றியுடையவனாக இருக்கணும் தேவனுக்கு. Because it's the closing out of time. காலம் முடிவடைய வேண்டிய ஒரு நேரம். And the blending of eternity, நித்தியத்திற்குள்ளாக கலக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. சரித்திரமானது இப்பொழுது நாம் வாசித்த வேத பாகத்திற்குள்ளாக சரித்திரத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் வாசித்தோம். என்ன நடந்தது என்று வருங்காலமானது எதிர்காலமானது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் சரித்திரத்தை வாசித்தோம், ஆகாபனுடைய ஜீவிய காலத்தில் என்ன நடந்தது என்று. இப்பொழுது
நம்முடைய காலத்தில் நடக்கிற காரியங்களை நான் வாசிக்கிறத கவனிங்க. இன்றைக்கு we find out today there is not too much history being written. அதிகமாக சரித்திரம் எழுதப்படுவதில்லை என்று அவர் சொல்கிறார். எழுதியும் பிரயோஜனம் இல்லை என்றார். Because I don't think it will be ever be used. சரித்திரம் எழுதிய பிரயோஜனம் கிடையாது. Both of these great events are running into a shallow waters. இவையெல்லாம் ஷாலோ என்று சொல்லும் பொழுது ஆழமில்லாத தண்ணீர், ஆழமே இல்லாத தண்ணீர்களுக்குள்ளாக இந்த காரியங்கள் போகிறது. உதாரணமாக, ஃபார் இன்ஸ்டன்ஸ், we are running out of the national crisis. தேசத்திலே ஒரு மகத்தான கிரைசிஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு சிக்கல், நெருக்கடி, தேசத்தின் நெருக்கடி. National security is running into shallow waters. தேசத்தினுடைய பாதுகாப்பு ஆழமில்லாத தண்ணீர்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, ஆனாலும் ஷாலோ வாட்டர்ஸில், தண்ணீர் ஆழமில்லாத இடத்துல போய் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் சுற்றி பார்த்ததிலே நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, அமெரிக்காவை சொல்கிறார், எந்த தேசத்துக்கும் என்ன செய்யணும்னே தெரியவில்லை. Seems like there is a turmoil everywhere. எல்லா இடத்திலும் குழப்பமும் பயங்கரமான, என்ன சொல்றது, டர்மாயில் சொல்லும் பொழுது மகா இடிவான ஒரு கலக்கமுள்ள ஒரு நேரம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆப்பிரிக்க தேசத்திற்கு போனேன். எந்த நேரத்தில் மக்கள் புரட்சி செய்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் 58 சொல்றார், சமீப காலத்தில் பார்க்கும்போது லிபியாவிலே புரட்சி, எகிப்து தேசத்தில் புரட்சி, காங்கோவில் புரட்சி, எல்லா நாடுகளிலும் அப்படியான புரட்சிகள். நைஜீரியாவில் புரட்சி, அநேகர் மரித்து அநேகர் செத்து போனதை பார்க்கிறோம். ஆப்பிரிக்க தேசமானது குலுங்கினதை தீர்க்கதரிசியானவர் 58 தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். எனி டைம், எந்த நேரத்திலும் இது நடக்கும் என்று சொன்ன பொழுது நிச்சயமாகவே அந்த கலக்கமானது, அந்த பயங்கரமான, என்ன சொல்றது, அப்ரைசிங், மக்கள் அப்படியாக எழும்புகிறதை, புரட்சியிலே எழும்புகிறதை, எழும்பினதை நாம் பார்த்தோம் சரித்திரத்தில். சமீப காலமாக கடாஃபியா சுட்டு கொண்டுட்டாங்க. எகிப்து தேசமானது சூறையாடப்பட்டது. காங்கோவில் சிவில் வார், அடிச்சிட்டு செத்தாங்க. ஜிம்பாப்வே நாடே கவிழ்ந்து ஒன்றுமில்லாத ஒரு நாடாக அது மாறி போனது. அப்ரைசிங், கம்யூனிசம் ஸ்வீப்பிங் த லேண்ட். கம்யூனிஸ்டுகள் உலகத்தையே அப்படியாக சுற்றி வளைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஐ கோ இன்டு சுவிட்சர்லாந்து அந்த நாட்டுக்கு அவர் போனார். மிக சமாதானமான ஒரு நாடு, சண்டை இல்லாத ஒரு நாடு அது. த சேம் என்றார் தீர்க்கதரிசி. சேம் வே, அதே வழியில தான் அதுவும் இருக்கின்றார். And all other nations in which I have visited, there seem to be that there is an unsettled peace everywhere. Unsettled peace. சமாதானம் பேசலாம், ஆனால் அது செட்டில் ஆகல. அங்க பயங்கரமான பகை உணர்வுகளோடு தான் இருக்காங்க. சீனாவோட நம்ம பேசுறோம், அப்படி கை கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, பின்னால கத்தி வச்சிருந்தாங்கிறாம. பாகிஸ்தானோட பேசுறாங்க, இல்ல நம்ப முடியாது. எந்த தேசத்தோடு கூட சமாதானமா இருக்க முடியல. Our Lord predicted such a time to come, and there will be unrest among the nations. தேசங்களினூடாக ஒரு சமாதானம் இன்மை இருக்கும் என்று
நம் தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். He predicted என்று சொல்கிறார் தீர்க்கதரிசி. இப்படியாக நடக்கப் போகிறது என்று தீர்க்கதரிசியானவர் சொன்னார். Perplexed times, distress between the nations. ஒரு கஷ்டகரமான நேரங்கள், தேசங்களுக்குள்ளாக ஒரு சமாதானமின்மை. We have tried everything that's seemingly humanly possible to make it last just a little longer. கொஞ்ச காலத்திற்கு மனிதனால முடிய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து பார்த்துட்டாங்க. ஆனா அது எதுவுமே பலன் அளிக்கவில்லை. அப்படியே உங்களை வாசிட்டே போறேன் நான். இது கொஞ்ச நாளாவது சமாதானம் இருக்கலாம் என்று. We have just a running out. எல்லாமே கடந்து போகிறது. I don't believe that there is anything else that we can do about it. அதை குறித்து நாம் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்கிறார் தீர்க்கதரிசி. You are just at the end of it. நாம் முடிவு காலத்திற்கு வந்துவிட்டோம். We tried for a while on having kings. ராஜாக்களை வச்சு பார்த்தோம், இவனுக்கு ஏதாவது தேசத்தை நல்லபடியாக ஆட்சி செய்வானா என்று. They wouldn't work. அவர்களும் இதுக்கு சரியா இல்லை. Then they tried a democracy. ஜனநாயகத்தை வச்சு பார்த்தாங்க, இதாவது நாட்டுக்கு நல்லா இருக்குமான்னு. It doesn't work. நமக்கு தெரியும் ஜனநாயகம் எந்த குப்பை கோட்டில் இருக்குது நம்ம நாட்டில்னு. அழுகி நாத்தம் அடிக்குது. We have tried dictators. Dictators சொல்லும் பொழுது சர்வாதிகாரிகளை கொஞ்ச நாள் பார்த்தோம், அதுவும் வேலைக்கு ஆகல. It doesn't work. அதுவும் வேலை செய்யல. Each one seems to get just a little bit shallower each time. ஒவ்வொருத்தரும் எங்க போனாங்கன்னா அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் இல்லாத ஆழமில்லாத இடங்களுக்கு தான் ஒவ்வொரு காரியம் போச்சு. தீர்க்கதரிசி அமெரிக்க தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது rotten to core என்று சொல்கிறார். அந்த ஜனநாயகத்தை அந்த கதி என்னாருன்னா நம்ம ஜனநாயகத்தை என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இந்த நாட்டில் ஜனநாயகமே கிடையாது. We now stand at the great moment when anything could happen. என்ன வேண்டுமானாலும் நடக்கக்கூடும். அந்த நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். It could be over in a 5 minutes time. 5 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். 1958 சொல்றார். That every nation would be laid to powder. எல்லா தேசங்களும் தூளாயிடும் 5 நிமிஷத்துக்குள்ளாக. If we are at that time, where ought the church to be? நாம் ஒருவேளை அப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் இருந்தால் சபை எங்கே இருக்கிறது? A great crisis. மகா பெரிய நெருக்கடி. இப்போ கவனிங்க. Then also we have a home life crisis. குடும்ப ஜீவியத்திலே நெருக்கடி. Home life is running out into a shallow waters. குடும்ப ஜீவியமானது ஆழமில்லாத தண்ணீர்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. It used to be in a home that father, the head of the house, would sit down of a morning and he would speak with his family, and they would all take out the old family Bible and read just a little bit and all gather around the table and have a prayer. You don't see that no more. 1958 சொல்லிட்டார் தீர்க்கதரிசி. குடும்ப தலைவனானவன் காலங்களில் சொல்கிறார், அப்படியாக அந்த டேபிளில் அவர் அப்படியாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வேதத்தை வாசித்து பிள்ளைகளோட அப்படியாக பேசி
அதன் பிறகு அவர்கள் அப்படியாக ஜெபிப்பார்கள். அது இப்பொழுது எங்கேயுமே காணப்படுவதில்லை. When the day was done, நாளானது அப்படியாக மாலையான பொழுது அல்லது நேரமானது கடந்து போன பொழுது, Ma had the dishes washed. அம்மா அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி, they would all gather in and read some more of the Bible. மாலை வேளையிலே, இரவு பொழுதிலே கொஞ்சம் மறுபடியும் வேதத்தை வாசிப்பார்கள். and pray, ஜெபிப்பார்கள் before going to bed. juvenile delinquency, வாலிபர்களுடைய ஒழுங்கீனமான ஜீவியம், certainly was a hard thing to find them in them days. வாலிபர்கள் ஒழுக்கங்கெட்ட சீர்கெட்ட நிலையில் இருப்பதை அந்த நாட்களிலே பார்க்க முடியவில்லை. மிக அருமையாக இருந்தார்கள் அவர்கள். The boys all went to the fields to work. ஆம்பளை பசங்கள்லாம் வயலுக்கு போய் வேலை செஞ்சாங்களாங்க கடுமையாக. And the girls helped mom with the washing down at the creek. creek என்று சொல்லும் பொழுது தண்ணீர் அப்படியாக ஓடையாக வரும். அந்த நாட்களிலே குழாய்கள் இல்லை. ஓடையாண்டில் போய் தாயும் மற்ற பெண் பிள்ளைகளும் அங்கே உட்கார்ந்து அப்படியாக அந்த பாத்திரங்கள் எல்லாம் விலக்கி சுத்தம் செய்வார்கள். இன்றைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பசங்க 8 மணிக்கு மேலே தான் எழுந்துக்குது, இல்லை 9 மணிக்கு எழும்புது. நீங்கள் போய் ஓடைக்கு போய் தண்ணியெல்லாம் எடுத்து பாத்திரங்களை கழுவ வேண்டிய தேவை கிடையாது. வீட்டிலேயே டேப் இருக்குது, தண்ணி வர்ற நேரத்திலேயாவது. இன்றைக்கி பொம்பளை பசங்களை போய் பாத்திரத்தை கழுவு சில அம்மா சொன்னால் அதுக்கு பதிலாக கிடையாது. ஏன்னா இது சுத்தமாக தூயின்னு இருக்குது. ஆம்பளை பசங்களை அப்படி தான் ஆக்குறானுங்க, உதவாக்காரங்களா மாறி போயிட்டாங்க. டுடே we just push a little button and the dishes are all done. 58லே சொல்லிட்டார் அவர். எல்லாம் மிஷினில் போட்டு புஷ் பண்ணால் போதும், அதுவே கழுவி அதையே சுத்தம் பண்ணி அதுவே வச்சிடும். இன்னும் நம்ம வீட்டில், நம்ம வீடுகளில் யார் வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறாது. யாரா வீட்டில் இருக்குதா? ஐ டோன்ட் நோ. டிஷ் வாஷர் இருக்குது. ஐயா அது பழைய மிஷின். அது நான் 5 வருஷத்துக்கு முன்னாலேயே பார்த்தேன் கடையில். எங்கள் மனைவியை கேட்டேன், இதை வாங்கிட்டேன்னா இது வேணாப்பான்ட்டாங்க அவங்க. சரி வாங்கலை. Push a little button and the dishes are all done. Ma's in the car and gone to the card party out. And she is ratting around over the streets. 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு அது ஆட்டோமேட்டிக் மிஷின் எல்லாம் நின்று போயிடும். இந்த அம்மா காரில் உட்காந்துன்னு ஊர் சுத்த போயிடும். சீட்டு விளையாட போயிடுமா அம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் யாருமே சீட்டு விளையாடுறாங்க இல்லைன்னு நினைக்கிறேன் நான். சீட்டு யாருன்னா விளையாடுனீங்கன்னா சாபக்கேடு வச்சுக்கிறீங்க கையிலன்னு அர்த்தம். அது என்ன சபிக்கிற? நான் சபிக்கிறாத. சீட்டு விளையாடுற பொம்பளை சபிக்கப்பட்டவ, சீட்டு விளையாடுற ஆட்டம் சபிக்கப்பட்ட ஆட்டம். யாரும் ஆடுறதில்ல. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி யாருன்னா ஆடினீங்கன்னா தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுருங்க எல்லாத்தையும். அப்படியாக வயலில் இருக்கிற வேலைகள் எல்லாம் ஒர்க்ஸ் டன் பை அ டிராக்டர். டிராக்டர் வந்துடுச்சு. கஷ்டப்பட்டு உழுது வேலை செய்யறதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் டிராக்டர்லேயே பண்ணி முடிச்சிடறான். we just don't have nothing but just a bunch of lazy. எல்லாமே மிஷின்க பண்ணுறதுனால சோம்பேறிங்க ஆயிட்டாங்கன்றார் தீர்க்கதரிசி. அங்கே நடந்ததுன்னா 40 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரும். ஏன்னா 40 வருஷம் கேப்பில் இருக்கிறோம் நம்ம. 1958 நடந்துச்சுன்னா 40 கூட்டுங்க எவ்வளோ ஆச்சு? அப்போ இதெல்லாம் 98 வந்துருக்கணும் நம்ம நாட்டுக்கு. வந்துடுச்சு. ஆனால் நம்ம சபையில் கர்த்தர் கொஞ்சம் கிருபையை கொடுத்துருக்கார். இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
just a bunch of lazy, idle people. வேலை வெட்டி இல்லாத பொம்பளைங்க. Home life is so neglected. குடும்ப ஜீவியமானது அவ்வளவாக உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. Till the Bible is laid back. வேதாகமத்தை எங்கேயோ வைத்து விட்டார்கள். Till they have to hunt for a hour to find one in many homes in America. அமெரிக்காவில் ஒரு வேதாகமத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் தேட வேண்டியதாக இருக்குதான். 1958 தீர்க்கதரிசி சொல்கிறார். They go to church on Sunday morning for the religion for about 20 minutes. அவங்க ஒரு 20 நிமிஷத்துக்காக சர்ச்சுக்கு போகிறாங்களாம். அவருடைய மார்க்கத்தில் அல்லது அவங்களுடைய மதத்தை போகணும், அதுக்காக போகிறாங்க. And if the pastor takes about 30 minutes, he is called on the board. 30 நிமிஷம் பிரசங்கம் பண்ணாருன்னா உடனே போர்டுனா டீக்கன் போர்டு கூட்டுறோம். என்ன பாஸ்டர் நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டீங்க. கம்யூனிட்டி போர்டு அது. ஆமாம். What is it? Home life is running out. குடும்ப ஜீவியமானது சீர்கெட்டு போனதாய் அப்படியாக விழுந்து போன நிலையில் இருக்கிறது. நீங்க கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு நம்முடைய ஜீவியங்கள்? ஜூனியர் டெலிக்வென்சி, வாலிபர்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான அக்கிரம காரியங்களும் ஜீவியமும் அநேக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரி கிடையாது. தாய் தகப்பனார் மூடி மறைக்க பார்க்குறீங்க. நீங்க மறைக்க முடியாது. ஆமா. எதுக்கு இந்த காரியம்? ஏன் இந்த காரியங்கள் நடந்தது? கவனிக்கலாம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு. It used to be that a father and mother loved and honored and cherished one another. தாய் தகப்பனார் ஒருவரை நேசித்து ஒருவரை கனப்படுத்தி அப்படியாக அவர்கள் மிக சந்தோஷமாக இருந்த நேரம். It used to be. When she was old and grey and wrinkled up, her poor old face all drawn up and her glasses hanging down over her nose, Pop loved her just as well as he did when she was young and pretty. தன்னுடைய மனைவியானவள் வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது எவ்வளவு நேசத்தோடு அப்பா இருந்தாரோ அவ்வளவு விதமாக வயோதிப நேரங்களாய் தலையெல்லாம் இழுத்து போய் தன்னுடைய கண்ணாடி மூக்கின் மேலாக வழிகிற அளவுக்கும் கீழே இறங்கி எப்படியாக அவள் போட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் அவளுடைய முகமானது சுருக்கங்கள் நிறைந்து அப்படியாக முதுமையானது முகத்திற்குள்ளாக காணப்படும் பொழுதும் அப்பா அவளை நேசித்தார். கேட்குறீங்களா? Pop loved her just as well as he did when she was young and pretty. வாலிப நேரத்தில் எவ்வளோ அழகாக இருந்தாலோ அந்த வாலிபமான அந்த நேரத்தில் அவன் எவ்வளவா நேசித்தானோ அவளுடைய தலையெல்லாம் வெள்ளையாயிட்ட பிறகு கூட முகமெல்லாம் அப்படியாக சுருக்கங்கள் நிறைந்து முதுமை வந்தாலும் கூட அப்படியாகவே நேசித்தான் மனைவியை. அவன் தான் புருஷன். ஒரு உண்மையான தேவனை நேசிக்கிற மனுஷன், தேவாவினால் நிரப்பப்பட்டவன் அப்படிதான் இருப்பான். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள், இன்றைக்கு இருக்கிற சபைக்கு போகிறவர்கள், இன்றைக்கு இருக்கிற மக்கள் அப்பேற்பட்ட அன்பு உள்ளவர்களா இல்லை. மனைவியின் மேலாக பற்றில்லை, மனைவியை நேசிக்கிறவனாக இல்லை. இவன் இப்போவே இப்படி இருக்கிறானே, அவள் அப்படியாக வயது சென்று தலையெல்லாம் நரைச்சு போய் முகமெல்லாம் அவள் சுருக்க விழுந்தா எட்டி வச்சு வெளியே தள்ளிடுவான் போலுக்குது. நீ எனக்கு வேணா போடி, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு.
இவெல்லாம் கிறிஸ்துவனுக்கே லாய்க்கு இல்லாதவங்க. அப்படி யாருன்னா உட்காந்துங்கன்னா உனக்கு தான் இது. தெரியல இருக்கிறவனுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்காத. இந்த சபைக்கே வேணாம்னா முதல்ல காலி பண்ணி ஓடிடு. இப்படியே சொல்லிறியா எல்லாம் ஓட்டு போகிறாங்க, போ நிற்காத. நீ உன் ஜீவியத்தை குறித்து நீ தேவனிடத்தில் சாட்சி கொடுக்க வேண்டியா இருக்க, கடன் கொடுக்க வேண்டியதா இருக்காய், நீ கணக்கு கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறாய். திஸ் இஸ் த ஓல்ட் டைம் கிறிஸ்டியன் லைஃப். பண்டைய காலத்து கிறிஸ்தவ ஜீவியம். இந்த சேலஞ்சை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறாய். பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த தேவன் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளாக இருந்தால் அன்றைக்கு இருந்த ஜீவியம் இன்றைக்கும் இருக்கும். கண்டபடியா நீ ஜீவிக்க மாட்டே. அன்றைக்கு இருந்த அந்த ஜீவியம் 1958 வருஷத்துக்கு முன்பாக இருந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை பேசுகிறார் தீர்க்கதரிசி. நிச்சயமாகவே திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன தேவன் நமக்கு எதை திரும்பி கொடுப்பார் என்றால் 58 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல, 53 இருந்த ஜீவியத்தை தருவார். நான் சொல்றது கிபி 53. என்னது கிபி 53 அண்ணா? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை தேவன் திரும்ப கொடுப்பார். Don't be a church going hypocrite. சபைக்கு போற மாயமாலக்காரனா ஜீவிக்காத. ஏன் இந்த காரணம் என்ன? ஏன் குடும்ப பிரச்சனை, வாலிபர்களுடைய பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானமின்மை, எங்கேயோ தவறு நடந்தது. There is somewhere, எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு. அதனால தான் உனக்கு உண்மையான அன்புன்னா என்னன்னு தெரியல, மனைவியை நேசிக்கிறதுனா என்னன்னு தெரியல, புருஷனுக்கு ஹானர் கொடுத்து கனத்தை கொடுத்து புருஷனோட கூட சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் என்னன்னு தெரியல. ஒரு நாளில் எங்கள் அப்பா இருக்கும்போது நானும் என் மனைவியும் இந்த ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இங்கே கீழே அப்பா டெய்லி நடந்து வருவார். ஏன்னா பசங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்களா, அவங்கள பார்க்கணுன்னா அவருக்கு எப்பவுமே வருவார். அவர் திடீர்னு வந்து ஹாலுக்குள்ளே டக்குன்னு உள்ளே புகுந்தார். போத பிறகு நான் 2 பேரும் உட்காந்து அப்படி பேசியிருந்தோம், நானும் என் மனைவியும். அப்படியே பார்த்துட்டு வாட் அ லவ்லி சீன் என்னார். எங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி நான் மறக்கவே மாட்டேன் அது. அப்புறம் அவர் சொன்னார், ஆஹா அண்டு எங்கள் மனைவி பேரை வச்சு கூப்பிட்டாரு, என்னை பற்றி கூப்பிட்டாரு. என்ன அருமையாக உட்காந்து சிரித்து பேசினிக்கிறீங்கன்னார். பாப்பா வந்து உட்காரு, ஒன்றும் ரகசியம் கிடையாதுங்க ஆடன். இன்றைக்கு இருக்கிற மக்கள் வந்துட்டு கல்யாணம் 2வது வாரம் அது கூட பேசுறது கிடையாது. ஆடா பாவி, உனக்கு எதுக்குடா கல்யாணம்? 2வது வாரத்திலே பொண்டாட்டி போர் ஆச்சு போச்சு இவனுக்கு. இவன் ஒரு மனுஷன், இவனுக்கு ஒரு பொண்டாட்டி, இவனுக்கு ஒரு கல்யாணம். என்ன பதில் இவ்வளோ மட்டமாக பேசுகிறீங்க நீங்கள்? நான் இன்னும் மட்டமாயிடுவேன். நீ எதனா பேசினா இன்னும் மட்டமாயிடுவேன் நான். ஒரு மனைவியை நேசிக்க தெரியாதவனுக்கு கல்யாணம் எதுக்குன்னு கேட்குறேன். உனக்கு எதுக்குடா உனக்கு கல்யாணம்? பாத்தியா இறக்குறாரு அப்படியே கீழே. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால முதல்ல நீ அவளை நேசிக்கணும். அவ இல்லாம நான் இல்லை என்ற அளவுக்கு நீ அவளை நேசிக்கணும். நான் திருதி சொல்றார், எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிற அந்த பொண்ணை, அந்த பொண்ணு இல்லாம என்னால் இருக்க முடியாது. அப்படி ஒரு நேசம் உனக்குள்ளாக வந்ததுன்னா, அப்படிப்பட்ட ஒரு அன்பு உனக்குள்ளாக வந்துச்சுன்னா, யூ ஆர் ஃபிட் ஃபார் மேரேஜ். நீ அப்போதான் நீ கல்யாணத்துக்கே சரியாகிறன்னு அர்த்தம். நீ அது மாதிரி இல்லைன்னா நீ வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது. நம்ம கலாச்சாரம் கம்னாகிட்டு அதெல்லாம் கிடையாது, அதை பற்றி பேசாது. யார் இருந்தாலும் சரி, உனக்கு நீ ஜெபித்து தேவன் உனக்கு காண்பிக்கிற பெண்ணை நீ நேசிக்கலன்னா யூ டிட் சம்திங் ராங். ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு நீ.
ஐ டோன்ட் மீன் டு பி கிரிட்டிக்கல். தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் உங்களை வந்துட்டு கிரிட்டிக்கல் என்ன விமர்சித்து நான் பேசுறேன்னு நான் கிடையாது. நான் when she gets a little old, மனைவியானவள் சற்று வயசான பிறகு he just swaps her for a new model. It seems to be that way, like swapping cars or something. It seems like that real family love don't exist much more. அவளுக்கு அப்படியாக வயசு வந்ததுமே நியூ மாடலை பார்க்குறான் இவன். நியூ மாடல்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது கார் பழசான தூக்கி போட்டு புது கார் வாங்குற கதை இது. உண்மையான குடும்ப அன்பானது இப்பொழுது நிலைத்திருப்பதில்லை. எல்லாரும் கண்ணை முடிக்காங்கன்னு இப்போ நான் சொன்ன கண்ணை முடிவீங்களா? அட்லீஸ்ட் 99% கண்ணை முடிப்பீங்க. ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். நான் எல்லாம் கண்ணை முடிக்காங்க நான் சொல்ல மாட்டேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எல்லா ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் சகோதரி எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. எல்லாரும் கண்ணை மூட்டிங்க. இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட காரியங்கள் எத்தனை பேர் இருக்குது? கை தூக்குங்கன்றேன். அப்போ எல்லாரும் கண்ணு மூட்டாங்கன்னு சொல்லி அவன் பார்த்தா ஒதிப்பான்ல, அதனால தான் கண்ணு மூட சொல்கிறது. எவ்வளோ பேர் கை தூக்குவாங்க? இட் டோன்ட் எக்ஸிஸ்ட். அந்த அன்பு இன்றைக்கு இல்லைன்றார் தீர்க்கதரிசி. சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். ஏதோ நடந்தது. ஹோம் லைஃப் இஸ் ரன்னிங் அவுட். குடும்ப வாழ்க்கையானது ஓடிக்கொண்டிருக்கிறது, எங்கேயோ போகிறது. அது we don't have the old American home as we used to have it long years ago. பண்டைய நாட்களில் இருந்த அந்த அமெரிக்க வாழ்க்கையானது இல்லை. இப்போ நான் சொல்லலாம், பண்டைய நாட்களில் இருந்த அந்த அருமையான அந்த ஜீவியமானது இப்பொழுது காணப்படவில்லை. There is another thing I would like to say. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். That is another thing running out. இன்னொரு காரியமானது அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. It's a friendship is running out. நட்பு அது காணாமல் போய் கொண்டிருக்கிறது. It don't seem like that we have the friends that we used to have. நமக்கு இருக்கக்கூடியதான நண்பர்கள், இருக்க வேண்டியவர்கள் அப்படியாக இப்பொழுது இல்லை. And the friends that we have are not loyal friends like used to be. Loyal என்ற வார்த்தைக்கு நிச்சயமாகவே ஒரு அருமையான ஒரு தமிழ் என்ன சொல்லலாம், உத்தமம் சொல்லலாம். ஒரு உண்மையுள்ள உத்தமமான ஒரு நட்பு இன்றைக்கு காணப்படுவதில்லை. நட்பெல்லாம் போயிடுச்சு. What it used to be, I can remember when someone got sick in the neighborhood, that everybody come around and they helped them with all their work and lended a hand to anything could be done. Sat up with them all night at a time. யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றால் பக்கத்து நெய்பர்ஹுடன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் அங்கே வந்து எல்லாரும் வந்து அந்த சுற்றிலும் உட்கார்ந்து அவர்களுக்கு உதவி செய்து அவருடைய வேலைகளை சேர்த்து செய்து அவர்களுக்கு உதவும் கரங்களை நீட்டி எவ்விதமாதத்திலும் எவ்விதமாக அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்று செய்தார்கள். இரவு முழுவதும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களோடு கூட. And as I have often said, it's truth. ஒவ்வொரு முறை நான் சொன்னபடி இது உண்மையான ஒரு காரியம் என்று சொல்கிறார். That we hardly know that neighborhoods இப்பொழுது எப்படி இருக்குதுன்னா, நம்ம பக்கத்தில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சிக்க வேண்டியதாகுதுன்றார். We hardly know the neighbors are dead until we see it in the paper. அமெரிக்காவில் யார் செத்து போனாலும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
ஒபிச்சுரி என்ற ஒரு இது இருக்குது, ஒரு காலம் அதில் போட்டுருவாங்க. இன்னார் செத்து போயிட்டார், அவரை பற்றி சின்ன ஹிஸ்ட்ரி ஒரு போடுவாங்க. இப்போ பிறந்தார், இப்போ மரித்து போனார் என்ற ஹிஸ்ட்ரியை போட்டுருவாங்க. அப்போ அந்த நெய்பர்ஹுட்டில் யாரால் மரித்து போனாங்களோ பேப்பரை பார்த்தா தெரிஞ்சு போய்டும், இன்னார் செத்துட்டாங்கன்ட்டு. அப்போ சொல்கிறார், பக்கத்து வீட்டில் யாருன்னா இறந்து போயிட்டாங்கன்னா பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சிக்க வேண்டியதாகுதுன்னு. ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லை, ஒருத்தர் வந்து பார்க்க வேண்டிய இதுவே இல்லைன்னு. பிரியமானவர்களே, இந்த ஆதி காலத்து ஒரு ஜீவிய மறுபடியும் திரும்பி வருமா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிச்சயமாகவே அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கல்வி வந்ததுமே மற்றவங்களை சட்டை பண்ணுறது கிடையாது. நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வந்ததுமே we don't want to give the respect for the poor people. ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு மரியாதை போச்சு. ஒரு சிக்கான ஒரு குடும்பம், யாராவது ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையானவங்களா இருந்தாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்கிறோம். நவ நாகரிகமான நேரத்தில் ஆண்டவரே மக்கள் சொல்கிறேன், எங்களுக்கு நேரமே கிடையாதுங்கன்னு. அது கிடையாது. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க? The friendship is running out. நட்புறமை என்பது அப்படியாக அடித்து கொண்டு போகிறது. Papa has a key to the house and Mama has a key. They are both out and gone of the night. And the children, they don't know where they are. The little ones are with the babysitter. That's the way life is lived. அப்பாவுக்கு ஒரு கீ, அம்மாவுக்கு ஒரு கீ. அந்த அம்மா எங்கேயோ போய்டும், இவர் எங்கேயோ போய்டுவார். பசங்களுக்கு அம்மா அப்பா எங்கே போனாங்கன்னே தெரியாது. பாதி ராத்திரி மட்டும் வரமாட்டாங்க. பிள்ளைங்களை பார்க்குறதான பேபி சிட்டர் சொல்லுவாங்க. பசங்களை பார்த்துக்கிற ஆயாவை உட்கார வச்சுருவாங்க. அங்கே ஆயானா ஆயா கிடையாது. அப்படி உட்கார வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு சுற்றின்னு இருப்பாங்க ரெண்டு பேருமே. அப்படி தான் ஜீவியம் இருக்கிறது இன்றைக்கு. Do you know the Bible predicts all these things? இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது என்று வேதாகம் ஏற்கனவே சொல்லிவிட்டதாம். பிரிடிக்ஸ் என்று சொல்லும் பொழுது முன்னுரைத்தது. So what is it then? அப்படின்னா என்ன? It's that we are standing in a position watching these things run out. அப்படியாக நின்று நம்முடைய நிழலில் நின்று இந்த காரியங்களை நமக்கு முன்பாக கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். Let's take the church life. அடுத்த ஹிட்டிங் பாயிண்ட்டுக்கு வருகிறார் தீர்க்கதரிசி. சபை ஜீவியத்தை பார்க்கலாம். அங்கேதான் இவை எல்லாமே தொடங்குகிறது. இப்ப நம்ம பார்த்த எல்லா முறைகேடுகளும். Church life is running out. சபை ஜீவியமானது அவ்விதமாக கடந்து ஓடி போகிறது. The people just take the church today almost for an idol. Like a totem pole. Go sit in the church for 5 minutes. I have done my religion. ஒரு 5 நிமிஷம் போய் சர்ச்சில் உட்கார்ந்தா போதும், சர்ச்சுக்கு போயிட்டேன் நான். அதான் அவனுடைய மதம். Pay in your little contribution. ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டா போதும், வாட் எவர் இட் இஸ். எதுக்கான பாஸ்டருக்கு ஏதாவது பே பண்ணு. இது ஸ்தாபனத்தை கொடுத்து பேசுகிறார், அவருக்கு சம்பளம் கொடுக்கணுமே, அதுக்காவது போடி ஏதாவது. அண்ட் தே டோன்ட் மேக் தட் அப். அப்படி போட்டால் கூட அவருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அதனால் சம்பளம் கொடுக்க முடியாதனால தே ஹேவ் எ லிட்டில் சப்பர் அண்ட் மேக் இட் அப் டு த பாஸ்டர். பிரியாணி விற்கிறது, அது விற்கிறது, இது வைக்கிறது, அதெல்லாம் விற்று அதில் துட்டு சம்பாதிச்சு தான் பாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. பாஸ்டர்ஸ் அண்ட் இஃப் ஹி ain't satisfied, அவருக்கு திருப்தியாக இல்லைன்னா இவங்க கொடுக்குற சம்பளம் அது இதுன்ட்டு he hauls off to somewhere that will give him a better wages. கொஞ்சம் நல்ல சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு அவர் ஓட்டிடுவார். அவர் seems like the pastor is not divinely called anymore.
அப்படியாக ஒரு பாஸ்டரை தெய்வீக அழைப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைக்கு. Just seems like it's begin to be a meal ticket to the pastor. சாப்பாட்டுக்கு சோத்துக்கு பணம் அப்படி ஆயிட்டார் பாஸ்டர் சொல்றார் தீர்க்கதரிசி. That the people wherever offers him the most money, there he goes. அதிகமான பணம் கொடுக்கிற இடத்துல, அதிகமான சம்பளம் கொடுக்கிற இடத்துக்கு ஓடி போறார் அவர். It shouldn't be that way. அவ்விதமாக அது இருக்கக்கூடாது. It should be that a man was called of God to a community. கம்யூனிட்டி என்று சொல்லும் பொழுது அந்த ஏரியாவுக்கு தேவன் ஒரு பாஸ்டர் தேவன் அழைக்கும் பொழுது, if he had to lay there like Elijah did on the top of the mountain at the brook Cherith and expect the crows to feed him, he ought to stay till his divine mission is fulfilled. அவ்விதமாக தேவன் அழைத்தால் ஏலியா தீர்க்கதரிசி மலையின் மேல உட்கார்ந்து காகங்கள் அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வரணுமாக அப்படி உட்கார்ந்து தெய்வீக டிவைன் மிஷன், தெய்வீக வேலையானது தேவத்தினால் கட்டளையிடப்பட்ட காரியம் நடக்கும் வரையிலும், அது முடிக்கப்படும் வரையிலும் அவனிடத்தில் காத்திருக்க வேண்டியவனாக இருக்கிறான். No matter if he gets a penny or not, அவனுக்கு ஒரு பென்னி என்ன ஒரு பணம் கிடைக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலை கிடையாது. It should be the call of God first. அதனால தான் நிறைய பேர் பாஸ்டரா இருக்க முடியாது. They are not called for that. நேற்று தினத்தில் ஒரு ஊழியக்காரனோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கும்போது அவர் ஒருத்தரை பற்றி சொன்னார். பாஸ்டர் தெரியுமா, அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சான் மனைவியை பார்த்து. ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம் வருவார், ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணுறதில்லை, அப்படி உட்காந்துட்டு அத்தோட முடிஞ்சதுமே போயிடுவார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சாங்களாம். அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, உங்கள் பசங்க வந்துட்டு எங்கள் அப்பா வேணும்னு சொல்கிறதுனால உன்னை விட்டேன் நான், இல்லைன்னா உன் தோலை உரிச்சிட்டு இருப்பேன்னு. கடைசி கால செய்தியினுடைய பாஸ்டர். இன்னைக்கு இந்த செய்தியில் கூட ரொம்ப பேருக்கு அழைப்பே கிடையாது. அழைப்பில்லாத ஆளுங்கள்லாம் ஏதோ செய்யலான்னு இறங்கினதுனால தான் பயங்கரமான பிரச்சனையே வர்றது. ஆனால் அது அப்படி தான் நடக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. நாட் டிவைன்லி கால்ட். ஒரு தெய்வீக அழைப்பு இல்லாத மனுஷர்கள். It seemingly it's changed to the call of money. பணம் எங்க அழைக்குதோ அங்க போறாங்க. Or a bigger position and something or that order. பெரிய நிலையில போகுது, அது இது அந்த நிலைக்கு போறாங்க மக்கள். Or become a more popular person. எல்லாருக்கும் முன்பாக வெறும் புகழ்ச்சி பெற்ற ஒரு மனுஷனா இருக்கணும்னு விரும்புகிறவங்க. A bigger church, பெரிய சபைக்கு போகுது, something like that. அவிதமாக போக வேண்டும் என்று. The church in there, they have let down, they begin to run out. Just watch it unfold. சபை ஜீவியமானது அவிதமாக அடித்து கொண்டு போகிறது. இவைகள் எல்லாம் வெளியே வருகிறதை பார்க்கிறோம், தத்ரூபமாக பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் எப்படி சபைகள் எல்லாம் விழுந்து போகிறது, எவ்விதமாக தேவனால் அழைக்கப்படாதவர்கள் சபைக்கு போதகர்களாக இருந்து அந்த சபையை மிகவும் மட்டமான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். I am yet under 50 years old. I can remember going to a Baptist church and a Methodist church and watching them in old-fashioned revival when they would shout and praise the Lord and walk up and down the aisles, persuade sinners to the altar. You never see that nowhere no more. ஆதி காலத்திலே பாப்டிஸ்ட் சபைகளுக்கும் மெத்தடிஸ்ட் சபைகளுக்கும் நான் போன பொழுது அவ்விடத்தில் நான் அப்படியாக கவனிப்பதுண்டு. பண்டைய காலத்து எழுப்புதல்களை பார்த்தேன். அவர்கள் கத்துவார்கள், தேவனை துதிப்பார்கள். அப்படியாக அந்த பக்கத்தில் ஐல்ஸ் சொல்வது இந்த வழியிலே முன்னும் பின்னுமாக நடப்பார்கள். பாவியான மக்களை
ஆல்டரத்தில் போகும்படியாக, பலிபீடத்தண்டு அல்லது அந்த பீடத்தண்டில் போகும்படியாக அவர்களை பெர்சுவேட் பண்ணுவார்கள். பெர்சுவேட்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க, போயா போ போ தேவனிடத்தில் போ, முன்னுக்கு போன்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கு அதெல்லாம் காணாமல் போச்சு, இல்லவே இல்லைன்றார். ஏன் பிரியமானவர்களே அதை மறுபடியும் நம்ம சபையில் கொண்டு வரக்கூடாது? எதுக்காக நீங்க சொல்லக்கூடாது? யாராவது ஒருவர் ஏஞ்சி பீடத்தண்டியில் போகணும் பொழுது நிச்சயமாக நீ போ, ஏன் திரும்ப போ, நீ போ, நிற்காத, போ, எழுந்துரு போ. ஏன் பெர்சுவேட் பண்ணக்கூடாது? புருஷர்கள் ஏன் சொல்லக்கூடாது? வாலிபர்களிடத்தில் சில நேரத்தில் அவங்க பயப்படுவாங்க. அரிஸ்டோக்ராட் சிட்டிங்ஸ் கிடையாது. சும்மா அப்படி வந்துட்டு மேல்தட்டு மக்களை மாற உட்கார்ந்துட்டு போகிறது கிடையாது. நமக்கு என்ன கிடையாது 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 கிடையாது. there is something. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கல்ல மக்களை, மற்ற வாலிபர்களை, ஒருவேளை ஒரு துன்பமாக இருப்பான், வேற நாள் அழுதுட்டு இருப்பான், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி எழுந்துட்டு போய் முன்ன போப்பா, தட்ஸ் எ பெர்சுவேடிங். சில நேரம் அவங்களே கூப்பிட்டு வருவாங்க, வா. அதில் மோட்டிவ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இருக்கு, இழுத்துட்டு வர்றது கிடையாது. See, they used to have an old-fashioned prayer meetings. பண்டைய காலத்து ஜெப கூட்டங்கள் நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். During the time of revival, எழுப்புதல் கூட்டங்கள் நடப்பதற்கு முன்பாக ஜெப கூட்டங்கள் நடக்கும். And a sinner in the neighborhood, a boy or a girl, that old mummies and daddies would pray so hard till they would pray conviction on those children. எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கும் பொழுது தாய் தகப்பனார் அப்படியாக ஜெபிப்பார்களாம் வீட்டில், எங்க பிள்ளைங்களுக்கு அல்லது வாலிபர்களுக்கு, சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எப்படியாவது அவர்கள் அந்த மனம் திரும்புதல் அடைய வேண்டும் என்று. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதில் முன்னேறி இருக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதில் வந்துட்டு வெற்றி கண்டிருக்கிறோம். Pray the conviction of those children. அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டு அவர்கள் அப்படியாக தேவனிடத்தில் வரத்தக்கதாக. அப்போ சபை ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரிவைவல் மீட்டிங் வருகிறது, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் கூட்டம் நடக்குதுன்னா பெரியமானல வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு 2 மணிக்கு முடிக்கிறோம், அன்றைக்கி சாயங்காலம் கூட்டம் இருக்குதுன்னா நான் என்ன சொல்கிறேன் பெரியமானல, ஒவ்வொரு வாலிபர்களுடைய தாய் தகப்பனார் கண்டிப்பாக என்ற காலை வேலையில், ஒருவேளை அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னா அம்மாங்களை வேலையை முடிச்சுட்டு நேராக வந்து 10 மணிக்கெல்லாம் உட்காரணும். இங்கே உட்கார்ந்து தேவனிடத்தில் கத்தி தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே அவங்க பண்ணுற ஜெபம், அந்த மாலை வேலையில் வெயின் பிரதர் பிரசங்கம் பண்ணுறாரோ, இல்லை சாலி பிரசங்கம் பண்ணுறாரோ, வேறு யார் பிரசங்கம் பண்ணுறாங்களோ, இந்த வாலிபம் ஓடி வரணும். ரட்சிக்கப்படாத அந்த மனுஷர்கள் அவர்கள் ஓடி வந்து, வாலிபர்கள் வந்து தங்கள் ஜீவியத்தை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த ரிவைவல், அந்த எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 10 வயசுல ஜீவியத்தை கொடுக்கலாம், 12 வயசுல ஜீவியத்தை கொடுக்கலாம், 14 வயசுல ஜீவியத்தில் கொடுக்கலாம், 15, 16, 17, 18 டீனேஜுக்குள்ள அவங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு கொடுக்கிறதான ஒரு மகத்தான கன்விக்ஷன் உள்ளத்துக்குள்ளாக அவர்கள் நெருக்கப்பட்டு, அது ஏது செய்வார்னா பிரியமானல, அவர் நல்லா பிரசங்கம் பண்ணார், அவங்களும் கிடையாது, அவருடைய வேலை அது. ஆனால் அவர்களை எழுப்பி வர வைப்பது உன்னுடைய ஜெபம். Will you say amen to that? ஆமா. பண்டைய காலத்து தாய்மார்கள் அப்படி செய்தார்களாம், பண்டைய காலத்து தந்தைமார்கள் அப்படியாக செய்தார்களாம். They would make their way down to the altar. இந்த வாலிப பசங்க அங்கிருந்து ஆல்டருக்கு வருவாங்க. And they come to Christ. கிறிஸ்துவிடத்தில் வருவார்கள் அவர்கள். But you don't see that no more. சபையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியான மாறி போச்சு. எல்லாம் பண்டைய காலத்து சபையை போல காணப்படலை. ஜபக்குறைவு, தாய் தகப்பனாருடைய ஜபக்குறைவு, பிள்ளைகளை குறித்து அக்கறை இல்லாத தன்மை. இவங்களுக்கே அக்கறை இல்லைன்னா மற்றவங்களை பற்றி எங்க ஜெபம் பண்ண போறாங்க? Where is our time? Where is our position? நம்முடைய நேரம் எங்கே? நம்முடைய நிலை எங்கே? நம்முடைய ஜப ஜீவியம் எங்கே? கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த காரியம் எங்கே? குடும்ப ஜீவியம் எங்கே? புருஷனுக்கு மனைக்கு இருக்கிற சமாதானம் எங்கே?
It seems like it's running in shallow waters. ஆழமில்லாத தண்ணீர்களிலே அவை எல்லாம் அப்படியாக போகிறதை நாம் பார்க்கிறோம். Just don't seem like it ought to be that way. எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நாட்டில் இருந்ததே அவ்விதமாக இப்பொழுது காணப்படவில்லை. Years ago, பல வருடங்களுக்கு முன்பாக, when they would have a revival in one church, ஒரு சபையிலே எழுப்புதல் கூட்டம் நடக்கும் என்றால் all other churches would cooperate. மற்ற சபைகள் எல்லாம் கூடி வருவார்களாம். They would come in and help. வந்து உதவி செய்வார்கள். You don't see it no more. உதவி செய்யறதை விடுங்க, வந்து உட்காரத்துக்காக வர மாட்டேன்றாங்க. You don't see that. ஆனால் என்ன பாஸ்டர்மார்களை பார்க்குறேன், பிரசங்கமான பிறகு அவர் வந்து முன்னே சீட்டு கொடுக்கணும் அவருக்கு. இனிமேல் எந்த பாஸ்டர் ரொம்ப லேட்டாக வந்தாலும் ஃப்ரண்ட்லலாம் உட்கார வைக்காதீங்க, அப்படி பின்னாலே உட்காருவீங்க. அதனால் உட்கார வைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு அக்கறை இல்லாத ஒரு பாஸ்டர், ஒரு அக்கறை இல்லாத ஒரு காரியம்னா எந்த நேரத்தில் வந்துட்டு தேவனுடைய காரியங்களுக்கு அக்கறையும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க. See? Send their members over. Close up the churches and have a revival. அவங்களுடைய ஆராதனையா க்ளோஸ் பண்ணுவாங்களாம். போங்க அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் கூட்டம், எல்லாரும் நம்ம போகலாம். அது ஒன்னஸ். ஒரு எழுப்புதலை பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. அஃப்கோர்ஸ் அது மாதிரி வந்தால் நம்மளுக்கு இடம் இல்லை இங்கே. அவங்கள சபையை மூட்டு வந்தோன்னா நம்மளாம் கீழே தான் உட்காரணும். சரி, வர்ற ஒரு 10 பேராவது வரலாம் இல்லை. நான் கர்த்தரை கேட்டுனுக்கிறேன், நான் கொஞ்சம் இடத்த பெருசாகலாம் ஆண்டவரேன்ட்டு. ஒரே டைமில் ஒரு கொஞ்சம் பேர் உட்காந்து தேவனுடைய வார்த்தை எல்லாரும் கேட்குற மாதிரி பல காரியங்கள் உள்ளத்தில் இருக்கு. தேவன் செய்வார். He sees your motive and objective. உன்னுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய உள்நோக்கம் என்ன, எதுக்காக நீ செய்கிறன்றது தேவன் உள்ளத்தை பார்க்குறார். அதனால் ஒருத்தர் சொன்னார், பிரதர் வாங்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் மேலே இந்த வட்டம் வாங்குறேன். நான் கண்டிப்பாக தருவார் தேவன். தராமல் சொத்து சேர்க்கறதுக்காக கிடையாது நான் வாங்குறது. எனக்கு சொத்தில் அது தட்ஸ் நத்திங். எனக்கு நிறைய வச்சுருக்கார் அக்கறை இல்லை, அதனால் அதை பற்றி கவலை இல்லை. வர்றவங்க உட்காந்து கேட்கணும் இல்லை. நீட் அ பிக் பிளேஸ். ஆகினாலே யூ டோன்ட் see it no more. அவ்விதமான காரியங்களை இப்பொழுது நாம் பார்ப்பதில்லை. Now just what's happened, என்ன நடந்தது, and what are you going to do about it, அதை குறித்து நீ என்ன செய்ய போகிறாய். Just fulfilling the word of the living God. தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறுகிறதா இருக்கிறது. It's just fulfilling the word of the living God. அது அவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. It points two posts. 2 காரியங்களை குறிக்கிறது அது. One of them running out of time, another one the coming of the Lord Jesus. நேரமானது கடந்து போகிறதாயும் இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் இந்த 2 காரியங்களை குறித்து இவைகளை பேசுகின்றன. For the Holy Spirit definitely spoke and said in the last days the churches would be heady. சபைகள் இப்படி இருக்குமா, தலகன பிடிச்சதா இருக்கும் சபைகள். ஹை மைண்டட். சபையில் இருக்கிறவங்க, சபைன்னு சொன்னால் சபைன்னு அந்த கட்டடம் கிடையாது, அது உள்ளே இருக்கிறவங்க தான் சபை. They will be high minded, heady. ஹெட்டின்னு சொன்னால் கர்வம் பிடிச்சவங்க. lovers of pleasure more than lovers of God. தேவனை காட்டிலும் சுகபோக பிரியராயிருப்பார்கள். truce breakers, false accusers, incontinent and despisers of those that were good. நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும் தவறான குற்றச்சாட்டுகளை செய்கிறவர்களாயும் எல்லாம் அந்த தீமோத்தேயுவில் எழுதுகிறார் பவுல். அதான் இது. So if the Bible has predicted such things to be, இதை வாசிக்கலாமே.
2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 293 பக்கம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், தற்பிரியன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? சுயநலக்காரன் கிடையாது. they love themselves. மேக்கப் போடுறவங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். தற்பிரியர்னு அர்த்தம் என்ன? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால் 1/2 மணி நேரம் கண்ணாடி முள்ள நின்றுங்கன்னு, இதுதான் தற்பிரியர். எது தற்பிரியர் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆமாம், கலருங்கெல்லாம் வச்சுக்கின்னு, கண்ட கலரெல்லாம் அடிச்சுக்கின்னு, ஏன் இருக்கிற கலரில் வாயேன், உனக்கு தேவன் அழகான கலர் கொடுத்துக்கிறேன், புரியுதா? அதை விட்டுட்டு அதை பண்ணி இது பண்ணி மறுபடியும் நீங்கள் பொம்பளை பார்த்தேன் ஒரு பொண்ணை, அது எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னேன், ஏம்மா அந்த பொண்ணை நான் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணா, நான் 5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த கலர் வேறு, இப்போ பார்க்குற கலர் வேறுன்னு. அவங்க சொன்னாங்க, என்ன பியூட்டி பார்லருக்கு போயிருக்கோம்ப்பான்னு. என்ன பண்ணியிருப்பான் பியூட்டி பார்லருக்கு போய், ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி அவளை வெள்ளையாக்கிட்டாங்களா? இன்னைக்கு சயின்ஸ் அவளை கண்டுபிடிச்சிருக்குது. பொண்ணுங்களுக்கு அப்படிதான் சொல்கிறாங்க, கொஞ்சம் போய் 3 தடவை வாஷ் பண்ணிட்டு வாமான்ட்டு. எனக்கு புரியல, என்னடா வாஷ் பண்ணுறது, இது டெய்லி தான் வீட்டில் வாஷ் பண்ணிக்கிறேன். அந்த வாஷ் கிடையாது, சோடா வாஷ் இது. மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தியுள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தமில்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரமுள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதிருக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ இதுதான் சபை, இப்படி இருக்குது சபை, அவளை விட்டு விலகு. So if the Bible has predicted such things to be, கடைசி காலங்களில், கடைசி நாட்களில் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று வேதாகமானது முன்குறித்தே சொல்லும் என்றால், இப்படி நடக்க போகிறது என்று சொல்லும் என்றால், how can we expect anything else but that to happen? மற்ற காரியம் எப்படி நடக்கும்? இப்படிதான் இருக்குன்னு வேதம் சொல்லிடுச்சு. அப்பன்னா நம்ம கதை எப்படி பிரதர்? ஜெயங்கொழுகிறவன் எவனோ வாங்க, இப்படிதான் இருக்கும் உலகம். அதை நீ ஜெயித்து, நீ ஜெயம் கொண்டாதான் மனவாட்டி என்ற ஸ்தானத்துக்குள்ள நீ வர முடியும். இல்லைன்னா மற்றவங்களும் அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அது கேட்சுங்க. Having a form of godliness and denying the power thereof. ஆகினாலே தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை, வேஷம் வேண்டாம் நமக்கு. You need the power of God. தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. 4 நிமிஷம் இது முடிக்கிறேன் நான். Go through this nation today. Our nation, find a little handful of believers that believe. I mean really real believers that believe that Jesus Christ really lives. தேசனோடாக போகும்பொழுது இயேசு கிறிஸ்து உண்மையிலே ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிற உண்மையான விசுவாசிகளை பாருங்க. They got the church just. இன்றைக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, சபையே ஒரு விக்கிரகமாக மாற்றி வச்சிட்டாங்க. We have been through that the last few days in our teachings. அவர் பிரசங்கத்தை பேசுகிறார். We throw it on to the Catholic Church, their idols, bowing to it as they pass by the church. சபையை விட்டு கடந்து, அதாவது சபை கட்டடத்தை தாண்டி போனாங்கன்னா இப்படின்ட்டு போவாங்க அவங்க. ஏன்னா அங்கே என்ன இருக்குதாங்க? ஆமாம், அது விக்கிரக வழிபாடு. அப்படிலாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. கேத்தலிக் சர்ச் மாத்திரமே அதை பண்ணல. And the Protestants are just as bad as just so they go there once in a while. Protestantsகள் என்ன பண்ணுறாங்க, எப்போனா ஒரு தடவை போகிறாங்க சபைக்கு. And maybe some of them just go once in a year. That's for Easter. வருஷத்துக்கு ஒரு தடவை சபைக்கு போவாங்களாம். எதுக்கு? ஈஸ்டருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க எப்படி வந்துக்கிறாங்க, என்னென்னா முதல் சண்டே வருவாங்க, அப்புறம் கடைசி சண்டேக்கு வருவாங்க. அது இங்கே
அதே தான் இது கொஞ்சம் மாற்றிட்டாங்க இவங்க. சில பேர் முதல் சண்டை போயிடணும், அப்புறம் கடைசி சண்டை ஆசீர்வாதம். மற்ற நாடு இல்லை, எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர். சபை கதவுகள் திறக்கப்படுவதற்கு உள்ள காத்து நிற்கிறோமா, எப்போ திறப்பாங்க அதுன்ட்டு. சண்டேலாம் கண்டிப்பாக ஒரு 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கிட்டு வாலி பசங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டியா எடுத்துகிட்டு சைக்கிளாவது எடுத்துகிட்டு சபைக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் போய் உதவி செய்கிறேன். வேர் இஸ் தட் ஜீல்? நான் போய் செய்யினாங்க, நான் ஏதாவது பண்ணணும், கர்த்தர் உலாவுகிற இடத்துல நான் போய் ஏதாவது செய்யணும். தாவீது பாடுறானே, அவர் பிராகாரங்களுக்குள்ளாக நான் இருப்பேன் என்று. எங்க போச்சு? நீங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பழைய காலத்தில் செஞ்சவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் பேர் தான் அதில் ஆட் ஆகிருக்காங்க. அது கூட பெரியவங்க தான். அவங்களுக்கு வேலை இல்லையா, செய்யலையா? வாலி பசங்களுடைய ஜீவியம் எங்கே? முடிக்கிறேன். சின்னப்பவே நீங்கள் அது மாதிரியான செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உனக்கென்ற ஒரு ஊழியத்தை இருந்தீங்கன்னா பெருமாள் நீங்கள் உத்தமமாக இருப்பீங்க ஊழியத்தில். ஆமாம், நான்லாம் சின்ன வயசில் புவனேஸ்வரி தியேட்டர்லேருந்து அந்த பிஎன்சி மில்லுக்கிட்ட நடந்து வருவேன். நான் அங்கேருந்து இங்கே அப்போ பஸ்ஸெல்லாம் ஏறி வந்தால் லேட் ஆகிட்டேன். சாவி எடுத்துக்கிட்டு அந்த பேப்டிஸ்ட் சர்ச்சு கதவு திறக்கணும். காலங்கத்தால் வந்துட்டு நடந்து அங்கே குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு அங்கேருந்து நடந்து இங்கே வந்து 7:30 மணிக்கெல்லாம் வந்து கதவு திறப்பேன். நான் திறக்கும்பொழுது அப்போ அந்த ஆயம்மா வரும். அந்த அம்மாவும் நான் தான் வேலை செய்யறதாங்க. இந்த பாட்டிமா இறந்துட்டாங்க. நீங்கள் அந்த 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 பேப்டிஸ்ட் சர்ச்சை ஃபுல்லாக காக்கா அங்கே வந்திருக்கும். உள்ள எல்லாம் எச்சிலெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் போட்டு தொடச்சி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி, பழைய காலத்து சர்ச் அது, அந்த இடத்துல உட்காந்துட்டு க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி போயிடும். அப்போ நான் போக மாட்டேன். அந்த அம்மா போயிட்டு பிறகு நான் உட்காந்து அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் போவேன் நான். ஆமாம், 7:30க்கு ஐ யூஸ் டு கோ. பேப்டிஸ்ட் சர்ச்சில் எங்கள் அப்பா ட்ரெஷராக இருந்ததுனால. ஆமாம் பெரியமால பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? யூ மஸ்ட் ஹேவ் சம்திங். ஏதாவது ஒன்று செய்யணுன்ட்டு. I heard a minister here not long ago in the city that made this remark. ஒரு ஊழியக்காரர் இந்த வார்த்தை இப்படியா பேசினாராம். என்ன பேசினார் தெரியுங்களா அவரு? He said, I told all my people on Easter morning, ஈஸ்டர் சண்டே காலையில் அந்த பாஸ்டர் வாழ்த்து சொல்றாராம், a merry Christmas ஆனாராம். ஈஸ்டர் காலையில் சபையாருக்கு என்ன சொல்றாராம்? மேரி கிறிஸ்மஸ் என்றாராம். சார் ஏன் சார்னா, I won't see them no more till Christmas. மறுபடியும் கிறிஸ்மஸ் வர மட்டும் நான் அவங்கள பார்க்க மாட்டேன். நான் அதனால தான் அவங்களுக்கு இப்போவே சொல்லிட்டாரா மேரி கிறிஸ்மஸ். ஆர் த நெக்ஸ்ட் ஈஸ்டர், அதனால மேரி கிறிஸ்மஸ் சொல்கிறாராம். இதெல்லாம் அந்த காலத்தில் தீர்க்கதரிசியெல்லாம் பார்த்து சொல்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே ஒழுக்கமான ஜெபத்தை உடையவர்களாக, பதறலுடைய ஜெபத்தை உடையவர்களாக, தேவன் நமக்கு கொடுத்த எழுப்புதலை நாம் இழந்து போகாதபடிக்கு, ஆமேன், உன்னுடைய ஜெபம் உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக, உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக, யாராக இருந்தாலும் சரி ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. மறுபடியும் நான் எடுக்கிறேன். இதை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். ஆமாம், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கலன்னா பி 2 காரியங்களை சொல்கிறார். ஒன் இஸ் த எண்டிங் ஆஃப் த ஏஜ் அண்ட் கமிங் ஆஃப் த லார்ட். 1958 இந்த வார்த்தையை சொன்னார்னா, இப்போ நம்ம எத்தனை வருஷங்கள் தாண்டி வந்துட்டோம். ஆகினால் எந்த சமயத்தில் எது வேணாலும் நடக்கும். நீ நினையாத நாளிகையிலே, நீ நினையாத வேலையிலே இந்த வேதம் சொல்லுது. ஸோ பி ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவாவினால் நிரப்பப்படுங்க. இந்த வார்த்தை தீர்க்கதரிசி சொன்ன இந்த எச்சரிப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ள மக்களாக ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாருமே தவறணும், நம்ம எல்லாருமே ஃபெயிலியர் ஆகணும், நம்ம எல்லாருமே இந்த காரியங்களை தவறிவிட்டோம். நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அவர் சொல்கிற மாதிரியான ஜெபம் இல்லை. ஆமாம், ஆகினால என் தேவ ஜனமே, உண்மையிலேயே தேவன் நமக்கு கொடுத்த அந்த பொசிஷனுக்கு வரும்படியான கிருபை தேவன் நமக்கு தருவாராக. பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் எல்லாருக்காக
குடும்பத்துக்குள்ளாக தேவ அக்னி இருக்கும்படியாக உண்மையான கிறிஸ்தவ ஜீவிதத்தில் நடக்க தேவன் உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம். லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப் டுகெதர். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எப்பேற்பட்ட ஒரு உண்மையான எச்சரிப்புகளை எங்கள் தீர்க்கதரிசி தருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கே அவ்விதமாக அமெரிக்கர்கள் மாறிப்போனார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு வித்தியாசம், ஆண்டவரே, சபை கடைசி கால செய்தியில் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் குடும்பங்களும் எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியமும் எங்களுடைய சபை ஜீவியமும் நாங்களும் அப்படியாக மெல்ல 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 ஆண்டவரே ஆழமில்லாத தண்ணீர்களுக்குள்ளாக போகிறவர்களாக இருப்போம் என்றால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு என்ன மாறுதல் ஆண்டவரே? நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு சரித்திரத்தில் இருந்த தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் எழும்புவீராக, எங்கள் வாழ்க்கையிலே நீர் காணப்படுவீராக. பாவத்தை ஜெயிக்கத்தக்கதான ஒரு விசுவாச ஜீவியம், பரிசுத்தாவினால் நிரம்பின ஜீவியம் ஆண்டவரே, ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் எவ்விதமாக புருஷனும் மனைவியும் நேசித்து ஜீவித்தார்களோ, தெய்வீக அன்பினால் நிரம்பினவர்களாய் அப்படியாக குடும்பத்திற்காக அவர்கள் ஜெபித்தார்களோ, பிள்ளைகளுக்காக அவர்கள் ஜெபித்தார்களோ, தேவரீர் அந்த பண்டைய காலத்து த ஓல்ட் டைம் ரிலிஜன் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபையிலே அதை மறுபடியும் பிறக்க நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே அதை நாங்கள் கேட்கும் பொழுது அதை கொடுக்க நீர் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறீர். அந்த ஜீவியத்தை நீர் விரும்புகிறவராயிருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் முன்னுரைத்த கர்த்தாவே, இக்காலத்தினுடைய மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னார்களோ, சொல்லி இருக்கிறதோ, அந்த ஆண்டவரே பிராக்கெட்டில் நாங்கள் போகாதபடிக்கு, ஆண்டவரே அந்த கட்டில் நாங்கள் போகாதபடிக்கு எங்களை பிரித்தெடுத்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக, அந்த கிறிஸ்தவ அன்பிலே நாங்கள் வளரும்படியாக, ஒரு வைராக்கியமுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை எங்கள் சபையார் ஜீவிக்கும்படியாக, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் எங்கள் மத்தியிலே எப்பொழுதுமே இருப்பதாக. இந்த செய்தி, இந்த வார்த்தை, இதிலிருந்து நாங்கள் வலது இடதுபுறம் நாங்கள் சாய்ந்து போகாதபடிக்கு உடைந்து போன குடும்பங்களை கட்டும். அன்பில்லாத குடும்பங்களுக்கு அன்பை தாரும். நேசமில்லாத குடும்பங்களுக்கு நேசத்தை தாரும். தேவனுக்கு நெருங்காத பிள்ளைகள் நெருங்கி வர உதவி செய்யும். ரட்சிக்கப்படாத எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும். அதற்கு தேவை தகப்பனும் தாயும் ஆண்டவரை அப்படியாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை எங்களுக்கு தரும்படியாய், அந்த கிறிஸ்தவ ஜீவித்தை எங்களுக்கு தரும்படியாய், அந்த ஒழுங்கும் அந்த கிருபையை எங்களுக்கு தரும்படியாய், அந்த கீழ்ப்படுதலை எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவரே, நீர் கேட்டால் தருகிற தேவன். நாங்கள் அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தை செய்து தேவனிடத்தில் ஜெபித்து எழுப்புதலை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக, பரிசுத்தாவியானவர்கள் மத்தியில் உலாவி வரும்படியாக, அந்த பண்டைய காலத்து ஜீவியத்தை எங்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாயமானங்களும் எங்களை எடுத்து போடும். சுத்தமுள்ள இருதயத்தை தாரும், உத்தம இருதயத்தை தாரும், உத்தம கிறிஸ்தவ ஜீவியத்தை தாரும். தேவன் எங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்ற அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியாக இந்த செய்தியில் சொல்லப்பட்ட அனைத்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஐயா. தண்ணீர் இல்லாத ஆண்டவரே, ஆழமில்லாத தண்ணீர்களுக்குள்ளாக நாங்கள் போகாதபடிக்கு தகப்பனே, ஆழங்களுக்குள் எங்களை கொண்டு செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மக்களை ஆசீர்வதியும். கேட்டவர்களுடைய உள்ளங்களிலே இந்த வார்த்தைகள் நிலைத்திருக்கவும், பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக, தங்கள் குடும்பங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக, எங்கள் தாய் தகப்பனாரை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, சகோதர சகோதரி மேல் உடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களை விசேஷித்த கிருபையில் காத்துக்கொள்ளும், உதவி செய்யும், வழி நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். மக்கள் வீடுகளுக்கு போகும்போது பத்திரமாய் போய் வீடுகளுக்கு போய் சேர உதவி செய்யும். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தீர்க்கதரிசி சொன்ன அந்த ஜீவியம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. தயவாய் எங்களுக்கு தந்திரலும். உமக்கு நன்றி. நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி. நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Greet one another and disperse.